வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே சரணம், குரு வாழ்க. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம். ஆசான் கோடிசாமி பொன்முடிசாமி அவருடைய பாதார விந்தங்களிலே வணங்கி இந்நிகழ்வை ஆரம்பிக்கின்றேன். வீட்டில் 3 பில்லர் ஆகாதுன்னு சொல்கிறான், 3 வீடுகள் ஆகாதுன்னு சொல்கிறான், 3 அறைகள் ஆகாதுன்னு சொல்கிறோம். ஏன் ஆகாது என சிந்தனை பண்ணி பார்த்தீங்கன்னா, நான் முன்னோர்கள் 3 பேர் எங்கேயாச்சும் போனான்னா யமகாத தூதம் போகிறான் பாரும்பாங்க, யமகாத தூதம் போகிறான் பாரும்பாங்க. அந்த மாதிரி சொல்லி 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 அவர்கள் மத்தியில் எதுவும் 3 ஆகாதுங்கிற ஒரு நிலைமைக்கு மனிதனுடைய மனம் வந்துவிட்டது. அப்போ அந்த மனத்தில் பதிஞ்சது கண்டிப்பாக செயலாகும். இந்த மனசா வாக்கா செயலாம்பாங்க. மனசில் உள்ளதா வாக்கில் வரும், வாக்கில் உள்ளதா செயலாக நடக்கும்பாங்க. அது மாதிரி 3 ஆகாது 3 ஆகாது 3 ஆகாது யமகாத தூதன்னு சொல்லி சொல்லி நம்மளை அந்த அளவுக்கு பழக்கிட்டாங்க. ஆனால் நியூமராலஜியில் 3ஆம் நம்பர் அருமையான நம்பர், குருவுக்குள்ள நம்பர். அவன் 3 தான் ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸ் நம்பரும்பாங்க. ஆனால் வாஸ்துல 3 ஆகாது. முரண்பாடுகள் எல்லாம் ஆகுங்க. நம்ம மனசை திருந்திட்டா. ஆனால் ஊர் மக்கள் நம்ம திருத்த முடியாதுல்ல. நம்ம திருந்திக்கலாம், ஊர் மக்கள் திருத்த முடியாதுல்ல. அதனால் 3 ஆகாதுன்னே நம்ம முடிவு பண்ணிக்கலாம். 3 பில்லர் வைக்கக்கூடாது, 4 பில்லராக வைங்க. ஆனால் 1 பில்லர் வைக்கலாமான்னு கேட்குறாங்க. 1 பில்லர் கண்டிப்பாக வைக்கலாம். ஏன் வைக்கக்கூடாது? ஒத்தப்பரில் இருந்து ஆகாது, ரெட்டை பில்லர் வையும்பாங்க. நான் அவங்ககிட்ட கேட்பேன், உனக்கு 1 மனைவி தான் இருக்குது, இன்னொரு மனைவி சேர்த்திக்கம்பேன். அது எப்படி சார் முடியும்பாங்க. அப்புறம் என்ன நீங்கள் ஏன் ஒத்தையாகாது ரெட்டையாகாதுன்னு சொல்கிறீங்க? ஒத்தைப்படையிலும் ஒன்றும் இல்லை, ரெட்டைப்படையிலும் ஒன்றும் இல்லை. அதனால் எல்லாரும் நல்லா திங்க் பண்ணுங்க. ஒற்றைப்படையில் இருப்பது நல்லதுதான். வீட்டில் தென்னை மரம் 1 இருந்ததுன்னா ஒன்றா இன்னொரு தென்னை மரம் இல்லைன்னு வெட்டி எறியும்பாங்க. உனக்கு ஒரு பையனோ அல்லது ஒரே பிள்ளையா இருந்ததுன்னா ஒன்றை வச்சிடக்கூடாது, ஒன்னொன்று பெற்றுக்கோ, இல்லைன்னா வெட்டி எறின்னு சொல்ல முடியுமா? இது என்ன சார் இப்படி சொல்கிறேன்னு கேட்பேன். ஆமாம், நான் முன்னோர்கள் என்ன சொல்லி வச்சுருக்காங்க? பெத்த புள்ள சோறு போடலைன்னாலும் பெச்ச பிள்ளை சோறு போடும்பாங்க. அதான் தென்னம்பிள்ளை மகனுக்கு சமம் நம்ம முன்னோர்கள் வச்சுருக்காங்க. அப்போ அந்த வாக்குப்படி ஒரு தென்னை மரம் ஆகாதுன்னா வீட்டில் ஒரு குழந்தை இருக்கிறது எப்படி ஆகும்? இதெல்லாம் மக்கள் மனதனுடைய வேறுபட்ட எண்ணங்கள் தான். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 ரூம் கட்டி வாடகை கொடுவாங்க, அல்லது 3 ரூம் வச்சுருப்பாங்க. அந்த குடும்பத்துலேயும் அவ்வளோ சிராக்கியம் இருக்காது. அதுக்கு 4ஆவது ரூம் ஒரு பாத்ரூமோ அல்லது கோச் ரூமோ கண்டிப்பாக இருக்கணும். வேறு ஜன்னல் 3 வைக்கிறதோ அதை பற்றியெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு கதவு 3 ஜன்னல் வரலாம். 3 கதவை வைக்கலாமான்னு கேட்குறாங்க. ஒரே திசையில் 3 கதவுகள் இருப்பது சிலாக்கியம் அல்ல. அப்புறம் 3 அந்த காலத்தில் ஏட்டை வீடு கட்டையில் 3 கோம்பை தெரியுதுன்னு கேட்பாங்க. ஆமாம், 3 ஆகாது, அதான் மூளை விடும்பாங்க. ஆனால் இன்றைக்கி யார் ஏட்டை வீடு போடுறாங்க? இன்றைக்கி எல்லாருமே ஆர்சி தான் போடுறாங்க. அதனால் உங்களுக்கு அந்த இது தேவையில்லை. தண்ணி தொட்டி மேலே நடக்கக்கூடாது அப்படிங்கிற சொல்கிறாங்க.
நம்ம தண்ணி தொட்டி கட்டி மேலே காங்கிரீட் போட்டிருக்கிறோம். அது மேலே முதிக்கக்கூடாதுன்னு சொன்னால் முதிக்காமல் எப்படி இருக்க முடியும்? கண்டிப்பாக முதிக்க வேண்டிய கட்டாயம் வரும். முதிக்கிறதுனால எந்த தப்பும் கிடையாது. குடிக்கிறத நீ முதிக்கலாமா சார்னு கேட்பாங்க. நீங்கள் நினச்சி பாருங்கள், மழை பெய்யுது, அந்த மழை நீர் வெளியில் மழை பெஞ்சிருப்பாங்க, இல்லை மாடு சாணி போட்டிருக்கு, இல்லை மிருகங்கள் எச்சம் போட்டிருப்பாங்க. அதையெல்லாம் அடித்து கொண்டு தான் டேமில் சேருகிறது. அங்கிருந்து தான் தண்ணி எடுத்து நமக்கு கொடுக்குறாங்க. அது எப்படி அந்த டேம் தண்ணியில் அத்தனை அஸ்தங்கள் கலந்துருக்கிற போது நம்ம எப்படி குடிக்கலாம்னு கேட்டால் அது அஸ்தங்களே அல்ல. வயிற்றில் மலத்தை மலம் இல்லாமல் நீ கோயிலுக்கு போக முடியுமா? உதாரணத்துக்கு பழனி மலையே போகிறீங்க, கிரி வளம் சுற்றி வர்றீங்க. எதனால் சுற்றி வர்றீங்க? அந்த மலையே முருகனாக இருப்பதாக ஐதீகம் கொண்டு அந்த மலையை சுற்றி வர்றீங்க. சுற்றி படி வழியாக மேலே ஏறுறீங்க. ஏறணுன்னா வயிற்று உபாதை வருது, அங்கே போய் மோஷன் போகிறீங்க. இது என்னடா இது? பழனி மலையவே முருகன்னு சொல்லி சுற்றி வந்தால் அந்த மலை ஏறி அங்கே போய் மோஷன் பெயராருன்னு சொன்னால் முடியுமா? அது தவறா என்றால் தவறு இல்லை. தாராளமாக செய்யலாம். உன்னுடைய மனசில் தான் இருக்குது எல்லாமே. மனம் நல்லா இருந்தால் கண்டிப்பாக உன்னோட காரியம் ஜெயிக்கும். அதுக்கு என் குருநாதர் ஒரு கதை சொல்லியிருக்காரு. ஒரு அப்பாவி, ஒன்றும் தெரியாத அப்பாவி ஒரு ஐயர்கிட்ட மந்திரங்கத்துக்கு வர்றான். ஐயர் இவனுக்கு மந்திரம் சொல்லி கொடுத்தா புரியாது, இவன் வேலைக்கு வச்சுக்கிறாரு. ஐயர் தினமும் குளத்தில் போய் நீர் யாகம் செய்வார். நீரில் யோகா பண்ணுவார், ஜலயோகம் பண்ணுவார். அப்போ இவங்ககிட்ட வேட்டி துணியெல்லாம் கொடுத்துட்டு கோமணத்தை கட்டிட்டு போய் அவர் உட்காந்துக்குவார். 1 மணி நேரம் உட்காந்துக்குவார் தண்ணிக்குள்ளே. அதை முடிச்சுட்டு மேலே வருவார். மேலே துணி வாங்கி கொடுத்துட்டு வீட்டுக்கு போயிடுவார். இதை பார்த்து இருந்த அந்த அப்பாவிக்கு ஒரு நாள் சாமி தண்ணிக்குள்ள உட்காந்தா என்ன, எதுக்காக உட்கார்றேன்னு கேட்டான். கடவுளை பார்க்கலாம்டா தண்ணிக்குள்ள உட்காந்தா அப்படிங்கிறாரு. தண்ணிக்குள்ள உட்காந்தா கடவுளை பார்க்கலாம், தண்ணிக்குள்ள உட்காந்தா கடவுளை பார்க்க, இதே நினைவு அவனுக்கு. ஒரு நாள் கடவுளை பார்த்து என்ன சாமி கிடைக்கும் அப்படிங்கிறார். கடவுளை பார்த்து எல்லாமே கிடைக்கும்டா, நீ என்ன நினைக்கிறியோ அதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாரு. அப்படின்னு அவர் சொல்லிடுறார் குருநாதர். அப்போ தண்ணிக்குள்ள உட்காந்தா கடவுளை பார்க்கலாம், கடவுளை பார்த்தா கடவுளை எல்லாம் செஞ்சு கொடுப்பாரு அப்படின்னு இவனுக்கு அந்த சிந்தனையே வேறு சிந்தனையே கிடையாது. கொஞ்ச நாள் போகிறவனால கடவுள் எப்படி சாமி இருப்பார்னு கேட்குறார். அன்னைக்கு ஐயரம்மா கூட சண்டை போட்டு வந்துட்டார். அவர் எருமக்கடா போல இருப்பார், போடா அப்படின்றார். அவன் கடவுளை பார்த்தா தண்ணிக்குள்ள உட்காந்தா கடவுளை பார்க்கல, கடவுளை பார்த்தா எருமக்கடா மாதிரி இருப்பார், எருமக்கடா என்ன வேணால் செஞ்சு கொடுக்குன்னு சொல்லிட்டு அவன் சிந்தனையை தவிர வேறு எந்த சிந்தனையுமே இல்லை. ஐயர் ஐயரம்மா கர்ப்பஸ்ரீ ஆனவுடனே ஒரு காசி யாத்திரை போயிடுறாரு. அந்த அம்மாவுக்கு ஒரு நாள் வயிற்றுவலி நான் செத்து போய் ஐயரை கூட்டிகிட்டோன்னு சொல்லி அவர் சொல்கிறாப்புல. இவனுக்கு காசி எங்கே இருக்குது, காமேஸ்வரம் எங்கே இருக்குது என்ன தெரியும்? அந்த காலத்தில் ஒன்றுமே தெரியாது. இவன் எப்படி கூட்டிகிட்டு வருவான்? அதனால் இவன் அதை பற்றி கவலைப்படல. நேராக வந்தான், குளத்தில் போய் உட்கார்ந்தான், மூச்சடைக்க உட்காந்துட்டான். நான் கடவுளை பார்க்கணுன்னு சொல்லி அதே அழுத்தத்தில் உட்காடுறான். அப்போ ஈஸ்வரன் பக்தாவும் பக்தியும் வச்சுக்கிறவனுக்கு என்ன வேணும்னு கேட்குறாரு. நீ யாரா குறுக்க வந்துட்டு நான் கடவுளையெல்லாம் பார்க்கணும் சொல்லியிருக்கிற, கடவுளை நான் பார்க்கணும், நீ போட அப்படிங்கிற. ஈஸ்வரனுக்கு ஒன்றும் புரியல. போய் சக்தியிட்ட கேட்குறாரு. சக்தி சொல்கிறா,
அவன் தான் வந்து குருநாதன் தான் ஒரு கடவுள் எறும்பு கடை மாதிரி இருப்புன்னு சொல்லி கொடுத்தானே, நீ இந்த மாறு வேடத்தில் போனீங்கன்னா, இந்த வேஷத்தில் போனீங்கன்னா, இந்த உருவத்தில் போனீங்கன்னா அவன் எப்படி உங்களை நம்புவான் அப்படின்னு சத்தி கேட்கறது தான் சிவனுக்கு வந்து அது ஞாபகம் வருது. ஓ, நம்ம வந்து அவனுக்கு எறும்பு கடை மூலியமாக தான் நான் போகணும் அப்படின்னு அப்போ தான் அவர் தெளிவாகிறார். அப்புறம் எறும்பு கடை ரோபம் எடுத்துட்டு, பக்தா உன்ற பக்தி மிச்சம் என்னன்னு கேட்குறார். நான் இப்போ ஐயர்கிட்ட போகணுங்கிறான். உடனே அவன் வந்து காசி போயிடுறான். ஐயர் அப்போ தான் ஜலயோகம் முடிச்சுட்டு மேலே வர்றார். மேலே வந்ததை பார்த்துட்டு ஓடி போய் கட்டி பிடிச்சி மறுபடியும் தண்ணிக்குள்ளே போய் உட்காந்துட்டானுங்க. ஐயர் என்னென்னவோ பண்ணி பார்க்குறாரு, இவங்ககிட்ட இருந்து மேலே முடியல. அவன் வந்து ஐயரை கட்டி பிடிச்சி தண்ணிக்குள்ளே போய் உட்காந்துடுறான். தண்ணிக்குள்ளே போய் உட்காந்தோன்னே வீட்டுக்கு வந்தாச்சு. அப்போது ஐயர் நினைக்கிறாரு, இவனுக்கு மந்திரம் கற்றுக் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வீட்டு வேலைக்கு வச்சேன். அவன் வந்து இன்னைக்கு கடவுளை பார்த்து கடவுள்கிட்ட அருளாசி விட்டுட்டான், கருணை வாங்கிட்டான், ஆசீர்வாதத்தை வாங்கிட்டான். ஆனால் நம்ம இத்தனை நாளாக ஜலயோகம் பண்ணுறோம், நமக்கு வந்து கடவுளுடைய தரிசனமே கிடைக்கலையேன்னு அழுகிறார். தரிசனமே கிடைக்கலேன்னு அழுகிறார். எதனால் இதெல்லாம் நடந்தது, எதனால் நடக்குது? நம்பிக்கை, நல்ல எண்ணத்தோட நம்பிக்கை, நல்ல சிந்தனையோட நம்பிக்கை, நல்ல செயல்களோட நம்பிக்கை, இதுவெல்லாம் இருந்தால் உங்களோட வாழ்க்கை நிச்சயமாக முன்னேறும். எந்த தோஷம் இருந்தாலும் அதை காட்டி கொடுத்து அதை சரி பண்ண வச்சிடும். அதுதான் முக்கியம். அதனால் நேரிலே நீங்கள் எல்லோருமே உங்கள் குழந்தைகளுக்கு வந்து பணத்தை சம்பாதிச்சுட்டு போக வேண்டாம், புண்ணியத்தை சம்பாதிச்சுட்டு போங்க. அந்த குழந்தை பிழைத்து விடும். ஆனால் பணத்தை சம்பாதிச்சு வச்சுட்டு போனீங்கன்னா அழிக்க வந்துடுவான். அவன் அழிக்கிறத பார்த்துட்டு உங்களுக்கும் மனவேதனை வந்துடும். மனவேதனை வர்றதும் இல்லாமல் உங்களுக்கு மோட்சமும் கிடைக்காது. நீங்களே இந்த நாய் இப்படி பண்ணுறானேன்னு சொல்லிட்டு வேதனையில் சாவீங்க. அப்போது மோட்சம் போக முடியாது. நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய தாய் தாப்பனை நீங்கள் நல்ல விதமாக காப்பாற்றுங்க, நல்ல விதமாக அவங்களுக்கு வந்து உதவி செய்யுங்க. எல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் வந்து திருப்தியாக இருக்கும். நீங்கள் சம்பாதிக்கவங்க அவசியமே கிடையாது. உங்கள் குழந்தைகள் வந்து கோடி கோடியே சம்பாதிப்பாங்க. அந்த சம்பாதனையை பார்த்தா நம்ம சந்தோஷப்பட முடியும். நீ சம்பாதிச்சு வச்சதை பார்த்து கண்டிப்பாக சந்தோஷம் வரவே வராது. நீங்கள் எத்தனை தான் கோடி சம்பாதிச்சு வச்சுருந்தாலும் அதை நினச்சி பாருங்கள், வரவே வராது. ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் ஒரு சாதாரணமான ஒரு கோயிலுக்கு போனாலே அந்த சந்தோஷம் ஏகப்பட்ட சந்தோஷம் வரும், ஏகப்பட்ட சந்தோஷம் வரும். அதனால் 3 கண்ணாடியோ 3 ஜன்னலோ 3 கதவுகளோ 3 பில்லர்களோ 3 அறைகளோ வைப்பதை தவிர்த்து விடுங்கள். ஏனென்றால் நம் முன்னோர்கள் யம காதன் தூதன் 3 பேரும் போறாங்க பாடான்னு சொல்லுவாங்க. 3 பேரத்தை பார்த்துட்டான். அதனால அதை சொல்லி 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 சொல்லியே நமக்கும் அந்த மன உளைச்சல்கள் நம்ம உடம்புல அதெல்லாம் பதிவாயிருக்குது. அதனால தான் 3 கதவு ஆகாதுன்னு சொல்கிறோம், 3 கதவு 3 பில்லர் ஆகாதுங்கிறோம், 3 அறைகள் ஆகாதுங்கிறோம், 3 கண்ணாடிகள் வைக்கக்கூடாதுங்கிறோம். வாழ்க வையகம்.